தொடர்கிறது. போர்டில் இருக்கிறதெல்லாம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டைம் ஆச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய். ஏஞ்சல், ஒரு நிமிஷம். என்ன, நாளையிலேருந்து கிளாஸ்க்கே வர மாட்டியாமே? கேட்குறேன்ல, வேற ஏதோ டுட்டோரியலில் சேர போறியா? யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க. அது எதுக்கு உனக்கு? கேட்குறதுக்கு பதில் சொல்லு. அடுத்த வாரத்துலேருந்து டுட்டோரியலுக்கு வருவியா மாட்டியா? கோபமாக இருக்கன்னு தெரியுது, ஆனால் என்னத்துக்காக தான் புரியல. என்ன பிரச்சனை உனக்கு? நீ தான் பிரச்சனை. என்னால என்ன பிரச்சனை? நீ தான் எந்த சமயம் கும்பிடுறது இல்ல, எது மேலேயும் உனக்கு நம்பிக்கையும் இல்ல. அப்புறம் எங்க அப்பா சொல்ற மாதிரி கேட்டா என்ன குறைஞ்சா போயிடுவேன். ஓ, அதான் பிரச்சனையா? ஆமா, அதுதான் பிரச்சனை. எங்க அப்பா தினம் என்கிட்ட கேக்குறாரு, உன்கிட்ட பேசிட்டியான்னு. நான் என்ன பதில் சொல்றது? உண்மையை சொல்லு. பேசிட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டான்னு சொல்லு. அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாதுன்னு சொல்வாரு. ஓகே, தேங்க்யூன்னு சொல்லிட்டு கட்டின சுடிதாரோட வந்துடு, நான் பார்த்துக்கிறேன். அப்படியெல்லாம் என்னால வர முடியாது. சரி, சுடிதார் பிடிக்கலன்னா சல்வார் கமிஸ், மிடி, சாரி எதுலையாவது வா. என்ன நக்கலா? என் அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு அப்படியெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னேன். என்ன திடீர்னு இந்த காதலுக்கு மரியாதை ஷாலினி மாதிரி டைலாக்லாம் அடிக்கிற? டயலாக்லாம் இல்ல, நிஜமா தான் சொல்றேன். அன்னைக்கு நீ என் கையை பிடிச்சி நீ தான் என் உலகம், இனிமே எல்லாமே எனக்கு நீ தான் அப்படிலாம் சொன்ன. அது எப்படி அது திடீர்னு இந்த கவுண்டவுன்லாம் மாறுது? போன வாரம் 2வது இடத்துல இருந்த உங்க அப்பா திடீர்னு இந்த வாரம் மொதல் இடத்துக்கு வந்துட்டாரு. மொதல் இடத்துல இருந்தனா 4வது இடத்துக்கு போயிட்டேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு 2 பேரும் தான் முக்கியம். சே, இந்த பொங்காட்டம்லாம் ஆடாது. இது பார், உங்க அப்பா அவர் பாயிண்ட்ல தெளிவாகிறாரு, நான் என் பாயிண்ட்ல தெளிவாகிறேன். நீ என்ன பண்ண போற சொல்லு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு நான் முக்கியமா, இல்லை பேண்ட் செட்டு, ஒயிட் கவுனு, பிரியாணி இந்த மாதிரி செட்டப்பில் கல்யாணம் முக்கியமா? உங்கள் அப்பா கல்யாணம் தான் முக்கியங்கிறாரு, நான் கட்டிக்கு போகிறவன் நான் தான் முக்கியங்கிறேன். எது நீ தான் முடிவு பண்ணணும். கடவுள் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னது தப்பா? இல்லை, தப்பு இல்லை. ஆனால் இந்த கடவுளா அந்த கடவுளாங்கிறப்ப தான் எல்லா பிரச்சனையும். எங்க அப்பா எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்காரு. அவர் இந்த சின்ன விஷயத்த தானே கேட்கிறாரு. அதை செய்ய வேண்டியது என்னோட கடமை தானே. ஒரு ஆடு இருக்கு, அதை ஒருத்தன் தினமும் புல் போட்டு குளிப்பாட்டி ஒழுங்காக வளர்க்குறான். அதனால கொழு கொழுன்னு வளர்ந்ததுக்கப்புறம் ஆடு இத்தனை வருஷம் நான் அவனை ஒழுங்காக பார்த்தேன் வளர்த்தேன், அதுக்கு பதிலாக இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் கழுத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன நியாயமா? சொல்லு. நீ நல்லா பேசுற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் உண்மையே பேசுகிறேன், அதான் ஈஸி, அதனால தான் அதை பேசுகிறேன். பல பேருக்கு உண்மைனா எப்படி இருக்குன்னு தெரியாதனால தான் அவங்க அதை பார்த்து பயப்படுறாங்க. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. ரொம்ப சிம்பிள் ஏஞ்சல். நீ யாரு, என்ன நானா இருக்க விடு. இப்போன்னு இல்லை, எப்போவுமே இப்படி இருந்தால் தான் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கோம். இந்த பாரு, ஆதி அப்படிங்கிறது இந்த உடம்பு மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் எனக்குன்னு ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் கொள்கைகள்லாம் இருக்கும். அதான் நான் அதையும் விட்டு கொடுத்துட்டா அப்புறம் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் சொல்லு? பாரு, எனக்கு யாரையும் பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. எனக்கு புத்தர் பிடிக்கும், முருகர் பிடிக்கும், அல்லா பிடிக்கும், ஜீசஸ் பிடிக்கும். அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? அன்பு. அது உங்க அப்பாவுக்கு தான் புரியாம போகலாம், உனக்குமா புரியாம போகும்? உங்க கடவுள் என்னைக்காவது கிறிஸ்தவர்களை மட்டும் நேசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்ல. அதான் அந்த கான்செப்ட் தான் கடவுள். அப்ப எங்க அப்பா கிட்ட முடியாதுன்னு சொல்லிடுற? முதல்ல சொல்லிப்பாரு, புரிஞ்சுக்கிறாரான்னு பார்க்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்புறமா யோசிக்கலாம். டேய், உன் ஆள் வருதுடா. குமார், உன் ஆள் வருது, கூப்பிடுறா. அதெல்லாம் வேணாம்டா. அப்போ நீ சொன்னதெல்லாம் உதார் தானே? யாரா அவன்? இதெல்லாம் சப்ப மேட்ரு. இப்போ உனக்கு கூப்பிட்டு பேசணும், அவள் தானே? ஆமாம். தேவி, கொஞ்சம் வாயேன்.
டீ ஏதாவது குடிக்கிறியா? வேணாம். என்ன தண்ணி குடிக்கிறியா? என்ன கொத்த வச்சுட்டு போ, பசங்களை தூக்கிட்டு வர சொல்றேன். இல்ல பரவாயில்ல. டேய் என்னடா? கண்டிப்பா சொல்லிட்டலடா. அப்ப நான் போட்டுமா? ஒரு நிமிஷம் இல்லை தேவி. இந்த சீனு பையன்கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணி போறேன்னு சொன்னா நம்பவே மாட்டேங்கிறான். அம்மாவும் அப்பாவும் நான் தான் மாப்பிள்ளன்னு சொன்னாங்கல்ல. உனக்கு ஓகே தானே? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? உனக்கும் ஜனக்கும் லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஐயா அதெல்லாம் பரவாயில்ல, நான் கண்டுக்க மாட்டேன். ஏய் இப்போ ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. பார்த்துட்டே இருக்க, ஒரு டீ வாங்கி கொடு. இல்ல வேணாம். ஏன் என்னாச்சு? பாய் ஒரு டீ போடு பாய். ஓவரா சீன் போட்டவன்லாம் எங்க குமார் ஆளே காணோம். வாயை திறந்தா அவ்வளவுதான். ரேணிகுண்டால இருந்து அண்ணனுக்கு ஆளுங்க வராங்க. பொருளெல்லாம் எடுக்க மாட்டானுங்க, பாம வீசிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஏய், எங்க போற? அவனுக்கு பயந்து நீ ஏன் போற? அவன் ஒரு சப்ப பையன். ஏய் இங்க பாரு மச்சான், ரொம்ப ஃபீல் பண்றான்டா. அன்பே வா